Hi guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சாட்டர்டே vlog பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பிள் போறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போய் குளிச்சிட்டு கிளம்பிட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். இனிமேல் கோயில் போகும்போது சாரி கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அன்னைக்கும் அப்படிதான் போயிருந்தேன் சாரி கட்டிட்டு. கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம் கைஸ், நான் வந்து போன நாள் அன்னைக்கு வந்து புரட்டாசி சனி. ஸோ வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பெருமாள் கோவிலில். அதுவும் இல்லாமல் கொலுலாம் வேறு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ சரி ஃபஸ்ட்டு சாமி கொடிமரத்துக்கு விளக்கேற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு அடுத்த சாமி கும்பிட போனோம் நானும் அம்மாவும். அங்கே கொண்டு வைக்கணும், இங்கே வா, அங்கே வைக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக கோவிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே நேராக போய் உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் லக்ஷ்மி இருப்பாங்க, அவங்கள கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நிறைய வழியை பிரித்து விட்டுருக்காங்க, நிறைய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த இடத்துல இறங்கி இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து போகிறோம். அப்புறம் அங்கே கலை நிகழ்ச்சிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் உள்ளே போனோம், சரி போய் சாமி கும்பிடலான்ட்டு. ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு சரி நம்ம வந்து உள்ளெல்லாம் வேணாம், வெளியே நின்றே சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் கீழே இறங்கி வர டைமில் வந்து அப்படியே நேராக பெருமாள் கும்பிட்டுட்டு வரும்போது நேராக வந்து இந்த மாதிரி கொலு வச்சுருந்தாங்க. யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க மேல உட்காருங்க. கைஸ், நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா அன்னதானம் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ வந்து கீழே இருக்கோம், இதுக்கப்புறம் மேலே போகணும். மேலே போய் தான் வந்து சாப்பிடுவோம். அப்போ உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே இந்த சின்ன குழந்தைங்க வந்து அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அன்றைக்கி அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக எல்லாம் சண்டை போட்டுட்டு அப்புறம் இங்கே வா அங்கே வான்னு இழுத்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டோம். அப்போவே நான் ஹரியை காமிச்சேன்ல, ஏன்னா வந்து ஹரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாலண்டியராக வந்திருந்தாங்க. ஸோ வந்து அங்கே என்னென்ன கொடுத்தாங்கன்னா சக்கரை பொங்கல் கொஞ்சம் கொடுத்தாங்க, அப்புறம் பொங்கல் சாம்பார், அப்புறம் கொஞ்சம் தக்காளி சட்னி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ தடவை வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சரியான வெயில்ல. ஆக்சுவலி இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்து மழை மாதம். ஆனால் எவ்வளோ வெயில் அடிக்கிறப்ப நம்ம அப்பாடி சீட்டில் உட்காரக்கே பயமாக இருக்குது. வெயில் வந்து செம்மையாக மண்டை கிடக்குது. வெயில் தாங்க முடியாமல் மண்டையில் இந்த மாதிரி அன்னதானம் கதை சொன்னாங்க. கைஸ், என்ன கதை சொல்லுங்க. என்ன கதைனா, அன்னதானம் தின்னா நம்ம ஏன்னா 7 தலைமுறைக்கு நல்லதான். அதே அன்னதானம் போட்டோன்னா நம்ம வாரிசாக தலைமுறைக்கு அது வந்து நன்மையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் சாப்பிடுங்க. நாங்கள் எங்கே போட்டோம் இல்லை, எங்கே அன்னதானம் போட்டால் வைக்கப்படாதீங்க. ஏன்னா அது வந்து தேவர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடமா அன்னதானம் போடுற இடத்துல. அதனால நீங்கள் போய் சாப்பிடுங்க. எந்த ரீல்ஸில் பார்த்தீங்க தலைவி? ஆமாம், இப்போலாம் எல்லாரும் நிறைய இன்ஃபர்மேஷன் ரீல்ஸ்லேருந்து தான் பார்த்துக்குறாங்க. என்ன கைஸ், உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸாக சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். ரொம்ப தூக்கமாக இருக்குது கைஸ், வயிறு நிறந்தோன்னே. அதனால் போய் தூங்கிட்டு ஈவினிங் உங்களை சந்திக்கிறேன். ஹாய் கைஸ், என்னடா சாயங்காலம் வரேன்னு போனால் உடனே வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். எங்கள் அம்மா போய் படிச்சுட்டாங்க, எனக்கு துணைக்கால் இல்லை. நீங்களாம் தான் எனக்கு இப்போ துணைக்கு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தோசை ஊற்ற போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு. தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து வெயிலில் போயிட்டு வந்தேன்ல, இது கடந்துச்சு. இது வந்து என்னென்னா அன்றைக்கி நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்த பாட்டில் இது கடந்துச்சு. இன்னும் இதை வந்து என்ன பண்ணாலும் குடிக்க போகிறேன். என் தம்பி வந்து ஆல்ரெடி இதில் வந்து 2 பாட்டில் மிச்சம் கொண்டு வந்தோம்.
எப்படியும் அந்த ஒரு பாட்டில் அவன் தீர்த்துட்டு இந்த பாதியை வச்சுருப்பான். திரும்ப அவன் வரும்போது இதை இப்போ நான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன்னா தூக்கி போடுவேன். இல்லைன்னு சொல்லி எனக்கு திடீர்னு ஒரு பரிதாப மனசு வந்துச்சுன்னா இதில் இவ்வளோண்டு ஜூஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவன் வந்து குடிச்சுக்குவான். அடித்த வெயிலுக்கு நல்லா இருக்கு. சில்லுனுக்கு யாரும் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு உடனே வந்து சில்லுன்னு குடிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட் பண்ணிடுவேன் அவங்களெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களா? ஒழுங்காக என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஐயோ அப்பா வந்துட்டாங்க. சரி கைஸ், நான் இப்போ வந்து தோசை விட போகிறேன். அப்பா இப்போ தான் ஆனே பண்ணேன். தோசை கறி சூடாகலை இன்னும். ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சோண்டு இது பண்ணிருக்கேன். இந்த பதம் போதும் தோசைக்கு. ரவுண்டு தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் தோசை ஊற்ற போகிறேன் கைஸ். கல் சூடாயிடுச்சு. பின்னாடி எங்கள் அப்பா சொன்னு கேட்டால் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு பேசுகிறாங்க. உங்கள்கிட்ட காமிக்கிற நேரம் ரவுண்ட் தோசை வராது. ஆனால் நான் பர்ஃபெக்டாக ரவுண்டு தோசை சொல்லுவேன். பாருங்களேன், பர்ஃபெக்ட் ரவுண்ட் தோசையில் அமைதியாக கார்பரேட்டில் விழுந்துடும். காய்ஸ் நான் இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு ஸ்டார் தோசை சுட போகிறேன். அஞ்சு தானடா இருக்கும் கொம்பு ஸ்டாருக்கு. டே அப்படிலாம் சொல்லாதாடி. அக்கா என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். 5 இல்ல 6 7 பேருக்கு. சரி போங்க, ஒரு 9 கொம்பு வரையும். ஆமா யூடியூப்ல இல்ல எதுக்கு சொல்ற? யூடியூப்க்கு தான். யூடியூப்க்கா எதுக்கு சம்பந்தமே இல்லாம? சும்மா இன்னைக்கு லாக் எடுத்துட்டு இருக்கேன். காலைல இருந்து அப்ப நானும் தெரிஞ்சிருப்பேன். நான் எடுத்தேனே ஒன்று, நீ பார்க்கல. ஆனால் அந்த சைடு நின்றுல. சரி ஒரு 8 கொம்புள்ள ஸ்டார் வரைஞ்சிருக்கேன். என் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்ட் இல்லை, என் தம்பியோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் ட்ரை டு ஸ்டார் தான் வரைய ட்ரை பண்ணேன். பட் ஐ கெட் ஃப்ளாட். நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த ஒரு கொஞ்சமாக மாவு இருக்குது, அதை வச்சு எப்படியாவது ஸ்டார் வரைய ட்ரை பண்ணுறோம். எங்கள் அப்பாட்டு பிடிக்கும். எங்கள் அப்பா ரியாக்ஷன் இதில் என் ரியாக்ஷன் பண்ணி பயந்துட்டீங்க தானே. அழகாக இருக்குது பாருங்க, பேக் சைட்ல அழகாக இருக்குல்ல அந்த ரவுண்டு. அதுக்கப்புறம் அந்த பூ மாதிரி இருக்குல்ல. நீ சும்மா பறி கொஞ்சோண்டு ஒரு 10 பறி நமக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். என் தம்பிக்காரன் நெல்லிக்காய் பறிக்கிறான் கைஸ். இந்த வாளில் தண்ணி இருக்கு, கொட்டிட்டேன். குரங்கு கூப்பன் மாதிரி ஏறிட்டு இருக்கான். ரொம்ப தூரமாடா வீடு? ஊற்றிட்டேன்பா. சாப்பிட்றீங்களா? ஒரு நார்மல் தோசை, ஒரு ஸ்டார் தோசை, ஒரு கீழே வந்து நான் அப்போவே சொல்லிட்டேன் அந்த பூ தோசை வச்சுருக்கேன். என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பண்ணாங்க தோசை. உங்களுக்காக ஒரு அதிசய தோசை விட்டுருக்கேன். பாருங்கப்பா சிரிப்பா. ஸ்டார் தோசை, ஃப்ளார் தோசை. More moments later. நல்லவர்கள் வாழும்போது என்ன கும்பி கும்பி வந்து படுத்துட்டேன். அக்காவுக்கு ஒரு விஷயம் கேட்டேன்ல, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இவனை எதுக்கு எனக்கு பிடிக்கும்? என்ன மாதிரி இருப்பான். அப்படியே என் கண்ணு, என் புருவம், என் பாய், நாக்கு நீட்டேன். 2 பேருக்குமே கருணாக்கு சரிதா. என்னோட ட்வின் பிரதர் தான், ஆனால் கொஞ்சம் 8 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டிராஃபிக் வந்து பெரியார் பாலம் மேலே இருந்தே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப பெரிய பாலம், நல்ல ப்ராடாகவும் இருக்கும். அந்த இடத்துல இப்படி இவெல்லாம் வண்டிலாம் நின்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிற்கிது, என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம், ஒரு 1/2 an hour ஆச்சு இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கே. காய்ஸ் நான் வந்து வெளியே போகிறப்ப வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியலை. ஸோ வந்து டிராஃபிக்கை மட்டும் தான் லாஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு நிறைய விஷயத்துக்காக சுற்றுறதுனால எனக்கு வந்து எடுக்கணுன்றதே மறந்து போச்சு.
சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.